நண்டு இது வரைக்கும் சமைச்சது இல்லையா, நண்டு சமைக்க தெரியாதுன்னு சொல்றவங்களா நீங்க? அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நண்டு உடம்புக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இது நெஞ்சு சளியை ஈஸியா கரைச்சி விட்டுரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பேர் நண்டுனாவே தெரிச்சு ஓடுவாங்க. ஆனா நண்டை இப்படி லாலிபாப்பா செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நண்டை எப்படி பார்த்து வாங்கறதுன்னு ஆரம்பிச்சு சுத்தம் பண்றது, சதையை எடுத்து அருமையான சுவையில லட்டு மாதிரி லாலிபாப் செய்யறதுன்ற வரைக்கும் பார்க்கலாம். நான் லலிதா மோகன். நம்ம விருந்தகம் தேடி வந்த அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். சமையல் சொல்லும் சுவையை பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். 8 நண்டு இந்த சைஸ்ல வந்துச்சு. அதுல இருந்து ஒரு 4 மட்டும் உங்களுக்கு காமிக்க எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பின்பகுதி நல்ல வெள்ளையா இருந்தா ஃப்ரெஷ்ஷான நண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆண் நண்டு, பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். இது ரெண்டும் நீந்துற காலு, இது நடக்கிறதுக்கான காலு. இது நண்டோட கொடுக்கு, ரொம்ப டேஞ்சரான பகுதிங்க. நண்டு உயிரோட இருக்கும்போது விரல கூட கட் பண்ணிடுமோ. இத பாருங்க, இதான் பெண் நண்டு. பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். இது நண்டோட முட்டை. மற்றபடி காலு கொடுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நண்டா வாங்கிட்டீங்கன்னா லாலிபாப் செய்யறதுக்கு நிறைய சத பகுதி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீந்தர கால்ல இருந்து இந்த கடைசி 2 பகுதியை எடுத்துடணும். இது வேஸ்ட். கொடுக்கு ரெண்டையும் இந்த மாதிரி திருவி உடைச்சி எடுத்துடலாம். இந்த காலெல்லாம் இப்படி திருப்பி இழுத்தா வந்துடும். இப்போ இந்த பின்பகுதியை இப்படி ஓபன் பண்ணி 2 கட்டை விரலால இப்படி சென்டர்ல அழுத்தி பிரிச்சிங்கன்னா இந்த ஓட்டு பகுதியை பிரிச்சு எடுத்துடலாம். இது வேஸ்ட். வாழைப்பூ மாதிரி இருக்கு பாருங்க, இது நண்டோட சுவாச பகுதி. இதை முழுசா எடுத்துடணும். 2 பக்கமும் இருக்கும். இதை சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான், இந்த நண்டை உரிச்சாச்சு. இன்னொரு நண்டை உரிச்சு காட்டுறேன் பாருங்க. நீந்தர காலு, நடக்கிற காலு, கொடுக்கு, அவ்வளோதான். இது பெண் நண்டு. முட்டையை தவிர 2 உரிக்கிறதும் ஒரே மாதிரி தான். இந்த சுவாச பகுதி எடுத்துடணும். முன்பகுதியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடணும். அவ்வளோதான். ஓட்டை பிரிக்கிறது இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இது எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வீடியோவை செக்மெண்ட்டாக பிரித்து தான் போட்டிருக்கேன். இந்த பகுதியில் கழுவும் போது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இங்க இந்த மாதிரி பசையா இருக்கிறதையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். இது இப்படி 2ஆ உடைச்சிக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பகுதியையும் வாஷ் பண்ணிக்கலாம். கொடுக்கு கழுவுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை 2ஆ உடைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள இருக்கிற சதையை பிரித்து எடுக்க போகிறோம். இந்த காலோட நுனி பகுதியை பிச்சிடலாம். இதில் சதை ஒன்றும் இருக்காது. நாம் கொஞ்சம் பெரிய நண்டா வாங்கினதுனால இந்த பகுதியில் நல்ல சதையை ஈஸியாக பிரித்து எடுக்க முடியுது.
இந்த கொடுக்கல இப்படி கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா உள்ள இருக்கிற சதையை அழகா பிரிச்சு எடுத்துடலாம். தேவைப்பட்டா ஒரு சின்ன ஸ்பூனோட பின்பகுதியை வச்சு எடுத்துக்கலாம். இந்த காலில் பின்னாடி இப்படி அழுத்தி விட்டால் உள்ளே இருக்கிற அந்த சதை ஈஸியாக வெளியில் வந்துடும். கொஞ்சம் கொடுக்க எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதை தான் நம்ம லாலிபாப்போட ஸ்டிக்காக யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். 2 கிலோ நண்டில் இருந்த சதையும் எடுத்தாச்சுங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 1/4 கப், அரிசி மாவு 1/4 கப் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கன்சிஸ்டன்சிக்காக தேவையான அளவு பிரெட் கிரம்ஸ் கூட நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், லாலிபாப் பண்ண நண்டு தயாராகிடுச்சு. அடுத்தது 2 முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கணும். ரோஸ்ட் பண்ணாத கார்ன்ஃப்ளேக்ஸை பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நண்டு மிக்ஸை அழகாக உருட்டி எடுத்து ஊற வச்சிருக்கிற அந்த கொடுக்கில் இப்படி பிடிச்சி விடணும். அப்புறம் அதை அடித்து வச்சிருக்கிற முட்டையில் நல்லா மூழ்கிற அளவுக்கு முக்கி எடுத்துட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் நல்லா புரட்டி எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தூவி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு கிலோ நண்டுல இருந்து எனக்கு ஒரு 14 லாலிபாப் இந்த சைஸில் கிடச்சிது. இப்போ இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் தயாராக இருக்கிற லாலிபாப்பை பொரிக்க வேண்டியதுதான். மூணுலேருந்து 4 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதுங்க. பக்கத்திலே இருந்து தீயை விடாம பார்த்து திருப்பி விடணும். பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம நண்டு லாலிபாப் எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. இதை யாராவது வேணான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தான மற்றும் சுவையான நண்டு லாலிபாப் ரெடி. நண்டை இனிமே நாமளே கிளீன் பண்ணி சூப்பரா சமைக்கலாங்கிற கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுடுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோக்கான தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க.